பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, மிஅராஜினுடைய நோக்கம் என்ன? மிஅராஜினுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் உலமாக்களுடைய வாயிலாக அறியும் போது இரண்டு விஷயங்களை நாம் அறிகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலா லினுரியஹு மின் ஆயாத்தினா. மேராஜினுடைய முதல் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் ஒருவன் என்பதை புரிய வைக்கணும் என்பதற்காக வேண்டி, அல்லாஹ் ஒருவன் என்பதற்குள்ள அத்தாட்சிகளை காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் எனது நபியை நான் அழைத்து மேராஜ் பயணத்தை மேற்கொள்ள நான் செய்தேன். அப்போ அல்லாஹ் ஒருவன் என்ற அத்தாட்சி இந்த மேராஜினுடைய சம்பவத்தில் எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? உலமாக்கள் நமக்கு விளக்கம் கூறுவாங்க. அதாவது சுபஹான, அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று அல்லாஹ் கூறும்போது, எப்படி அவன் பரிசுத்தமானவன்? நிச்சயமாக மக்காவில் இருக்கக்கூடிய காபாவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் 1250 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. அந்த 1250 கிலோமீட்டர் தொலைவை எவ்விதமான வாகன வசதி இல்லாமல் ஒரு சில நிமிடங்களில் அல்லாஹ் புராக் என்ற ஒரு உயிரினத்தின் மூலமாக அல்லாஹ் அதை கடக்கச் செய்தான். அதே போன்று அங்கிருந்து 7 வானங்களை அல்லாஹ் மிக சொற்ப நேரங்களில், மிக சுருக்கமான நேரங்களில் உடலோடும் உயிரோடும் கடக்கச் செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை அன்பளிப்பாக தந்தார். அந்த 7 வானங்களை கடந்து செல்லக்கூடிய நிகழ்ச்சி என்பது கண்டிப்பாக அல்லாஹ் ஒருவன் என்பதை நமக்கு காட்டக்கூடிய ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. எப்படி? வானில் பறக்க வேண்டுமானால் அதற்குரிய ஆகாய விமானங்கள் என்று சொல்லக்கூடிய விமான போக்குவரத்துகள் அவசியம். அதனுடைய மிஷினரிகள் அவசியம். எந்த விதமான விமானங்களும் இல்லாமல், ராக்கெட்டும் இல்லாமல், எந்த விதமான கருவிகளும் இல்லாமல், சேட்டலைட் போன்ற எந்த விதமான தொலைதூர வசதிகள் இல்லாமல் கண்டிப்பாக அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விண்ணுலகுக்கு அழைத்தானே, இது அல்லாஹுவால் மட்டும்தான் முடியும் என்ற ஒரு அத்தாட்சியை நமக்கு விளக்கி காட்டுகிறது. எனவே அன்பானவர்களே, முதல் நோக்கம் அல்லாஹ் ஒருவன் என்பதை நாம் புரிய வேண்டும் என்பதுதான்.